Namaste to all my kutti lovely chellams. Welcome. Swagatham to Jolly Jolly Hindi class. ஒரு பயங்கரமான கதை சொல்ல போகிறேன். ஒரு பெரிய வீடு. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஒரே ரூமில் பயந்து போய் உட்காந்துருக்காங்க. அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வெளியில் போகவே முடியாது. அப்படியே வெளியில் போனாலும் மாஸ்க் வேர் பண்ணிட்டு தான் போகணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் 5 to 6 5 to 6 அடி டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும். பயம் பயம் பயம், எல்லார் வீட்லேயும் பயம். எதற்கு, யாரை பார்த்து இந்த பயம்? ஒரு கண்ணுக்கு தெரியாத வைரஸ் ஹோல் வேர்ல்டே ஆட்டி படைச்சிட்ருக்குது. யாருக்காவது இந்த வைரஸ் தாக்கிச்சுன்னா அவங்கள தனியாக ஒரு ரூமில் அடைச்சி வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த வைரஸ் வெரி வெரி டேஞ்சரஸ், தொற்று நோய். ஹாஸ்பிட்டல்லாம் இடமே இல்லை, மக்கள் இறந்துக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் பயம். இது கதை இல்லை, நிஜம். 2019 அப்புறம் 2020 மார்ச் 24 லாக்டவுன் ஞாபகம் இருக்கா? மறக்க முடியுமா அதெல்லாம்? நம்ம லேखक ஆர் ராஜ்வேல் இந்த வைரஸை பற்றி நம்ம ராஷ்டிர பாஷா பாட்டிய புத்தகோட பஹலா பத்திர, தட் இஸ் ஃபர்ஸ்ட் பேப்பர், பாக் 2, தட் இஸ் பார்ட் 2, கத்திய 5, தட் இஸ் ப்ரோஸ் பை COVID-19ல இன்னும் என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்ப்போமா? நோ 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 தள்ளு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ठीक है, शुरू करते हैं. लेट्स बिगिन. हियर वी गो. लेसन 5 कोविड-19 सारांश समरी. सन 2019 में इन 2019 संसार ने द वर्ल्ड வந்து एक भयंकर ஒரு பயங்கரமான ரோग का प्रभाव देखा. ஒரு பயங்கரமான நோயின் தாக்கத்தை கண்டது. ஓகே, सन 2019 में संसार ने एक भयंकर रोग का प्रभाव देखा. In 2019, the world saw the impact of a terrible disease. 2019 ஆண்டில் உலகம் ஒரு பயங்கரமான நோயின் தாக்கத்தை கண்டது. उस रोग का नाम है कोरोना. The name of that disease is corona. அந்த நோயின் பேர் கொரோனா. इसे कोविड-19 के नाम से, இதை வந்து கோவிட்-19ங்கிற பேரில் லோக் ஜான்தே ஹேன், மக்களுக்கு தெரியும். इसे कोविड-19 के नाम से लोग जानते हैं. People know it by the name of COVID-19. மக்கள் அதை கோவிட்-19 என்ற பெயரில் அறிவார்கள். கொரோனா एक वायरस के कारण, கொரோனா வந்து ஒரு வைரஸ்னால फैलता है, ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது. கொரோனா एक वायरस के कारण फैलता है. கொரோனா ஸ்ப்ரெட்ஸ் டியூ டு அ வைரஸ். கொரோனா வைரஸ் காரணமாக பரவுகிறது. इस रोग को, இந்த நோயை विश्व स्वास्थ्य संगठन वर्ल्ड हेल्थ ऑर्गेनाइजेशन ने महामारी, महामारी ना पैंडमिक, घोषित किया, डिक्लेयर பண்ணாங்க. इस रोग को विश्व स्वास्थ्य संगठन ने महामारी घोषित किया. The World Health Organization declared the disease a pandemic. உலக சுகாதார நிறுவனம் இந்த நோய் ஒரு தொற்று நோயாக அறிவித்தது. कोरोना की उत्पत्ति सबसे पहले, कोरोना फर्स्ट ओरिजिनेटेड 1930 में, इन 1930 एक मुर्गी में हुई थी, इन चिकन. कोरोना की उत्पत्ति सबसे पहले 1930 में एक मुर्गी में हुई थी. कोरोना फर्स्ट ओरिजिनेटेड इन अ चिकन इन 1930. கொரோனா முதலில் கோழியில் 1930 தோன்றியது. फिर सन 2019 में, அப்புறம் 2019 चीन के वुहान शहर के लोगों में, சைனாவில் உள்ள வூஹான் சிட்டியில் உள்ள மக்கள் மத்தியில்
यह रोग फैलने लगा, இந்த நோய் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சது. और धीरे धीरे एंड ग्रेजुअली पूरे विश्व में फैल गया, स्प्रेड थ्रू आउट द वर्ल्ड. फिर सन 2019 में चीन के वुहान शहर के लोगों में यह रोग फैलने लगा और धीरे धीरे पूरे विश्व में फैल गया. Then in 2019 the disease started spreading among the people of Wuhan city of China and gradually spread throughout the world. பின்னர் 2019 இந்த நோய் சீனாவின் ஊஹான் நகர் மக்களிடையே பரவ தொடங்கியது. படிப்படியாக உலகம் முழுவதும் பரவியது. ஓகே. यह एक संक्रामक रोग है. संक्रामक रोग ना தொற்று நோய். यह एक संक्रामक रोग है. इट इज़ ए कॉन्टेजियस डिसीज. இது ஒரு தொற்று நோய். बहुत ही तेजी से ரொம்பவே ஸ்பீடா एक से दूसरे को ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு फैल जाता है, स्प्रेड ஆயிடும். बहुत ही तेजी से एक से दूसरे को फैल जाता है. It spreads from one person to another very quickly. இது ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு மிக விரைவாக பரவுகிறது. इससे बचने के लिए to avoid this विश्व स्वास्थ्य संगठन वर्ल्ड हेल्थ ऑर्गेनाइजेशन ने इन उपायों को बताया है, has suggested these measures. अत्यंत आवश्यकता होने पर ही, ரொம்ப தேவைப்பட்டா மட்டும்தான் घर से बाहर जाना चाहिए, வீட்டை விட்டு வெளியே போகணும். इससे बचने के लिए विश्व स्वास्थ्य संगठन ने इन उपायों को बताया है. अत्यंत आवश्यकता होने पर ही घर से बाहर जाना चाहिए. To avoid this, the World Health Organization has suggested these measures. One should go out of the house only when absolutely necessary. இதை தவிர்க்க உலக சுகாதார நிறுவனம் இந்த நடவடிக்கைகளை பரிந்துரைத்துள்ளது. முற்றிலும் அவசியமான போது மட்டும் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டும். பாஹர் ஜாத்தே சமய் வெளியே போகும்போது நாக் நோஸ் मुंह மவுத் को कपड़े से बांधकर மூக்கு வாயை வந்து துணியால் கெட்டி மாஸ்க் மாஸ்க்னா மாஸ்க் लगाकर जाना चाहिए, मास्क போட்டுட்டு போகணும். बाहर जाते समय नाक मुंह को कपड़े से बांधकर मास्क लगाकर जाना चाहिए. While going out, one should cover the nose and mouth with a cloth and wear a mask. வெளியே செல்லும் போது மூக்கு மற்றும் வாயை துணியால் மூடி முகமூடி அணிய வேண்டும். लोगों से மக்களிடமிருந்து 5 से 6 फुट 5 to 6 फीट की दूरी बनाए रखना चाहिए. डिस्टेंस मेंटेन பண்ணணும். लोगों से 5 से 6 फुट की दूरी बनाए रखना चाहिए. A distance of 5 to 6 feet should be maintained from people. மக்களிடமிருந்து 5 முதல் 6 அடி தூரம் இருக்க வேண்டும். ठीक है, समझा? இதில் புரியறதுக்கு என்ன இருக்குது? நம்ம இதெல்லாம் தான் அனுபவப்பட்டிருக்கோமே. என்ன கொடுமை பகவானே இது. கொரோனா से बचने के लिए, கொரோனாவிலிருந்து பாதுகாக்க अनेक वैक्सीन, वैक्सीनங்கிறது इंग्लिश वर्ड, टीका தான் हिंदी वर्ड, उपलब्ध हैं और अवेलेबल. कोरोना से बचने के लिए अनेक वैक्सीन उपलब्ध हैं. Many vaccines are available to protect against corona. கொரோனாவில் இருந்து பாதுகாக்க பல தடுப்பு ஊசிகள் உள்ளன. इस रोग से, இந்த நோயிலிருந்து अपने को बचाने के लिए, தன்னை பாதுகாக்க शरीर के प्रतिरोधात्मक शक्ति, பாடியில் உள்ள இம்யூனிட்டி பவர் को बढ़ा लेना चाहिए, அதை இன்க்ரீஸ் பண்ணணும். इस रोग से अपने को बचाने के लिए शरीर के प्रतिरोधात्मक शक्ति को बढ़ा लेना चाहिए. To protect yourself from this disease, the body's immune power should be increased. இந்த நோயிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வேண்டும்.
प्रतिरोधात्मक शक्ति को बढ़ाने के लिए இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ரோஜ் தேகாபியாஸ்னா உடல் பயிற்சி, योग अभ्यास योगा आदि करना चाहिए இதெல்லாம் செய்யணும். प्रतिरोधात्मक शक्ति को बढ़ाने के लिए रोज देहाभ्यास योग अभ्यास आदि करना चाहिए. To increase resistance power one should do physical exercise yoga etc. எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தினமும் உடல் பயிற்சி யோகா போன்றவற்றை செய்ய வேண்டும். भोजन में சாப்பாட்டில் काली मिर्च ब्लैक पेपर तुलसीना तुलसी लौंग क्रांबु नीम लीव्स नींबू लेमन आदि एक्सेट्रा शामिल करना चाहिए. இதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். भोजन में काली मिर्च तुलसी लौंग नींबू आदि शामिल करना चाहिए. ब्लैक पेपर basil clove neem lemon etc should be included in the food. கருப்பு மிளகு துளசி கிராம்பு வேம்பு எலுமிச்சை போன்றவற்றை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். ठीक है. खाने से पहले சாப்பிட்றதுக்கு முன்னாடி हाथ धोना हैंड वॉश பண்ணுறது, सार्वजनिक स्थानों में पब्लिक प्लेसेஸில் स्वच्छ रहना क्लीनाக இருக்கிறது आदि बहुत ज़रूरी है. இதெல்லாம் ரொம்ப इम्पॉर्टेंट. खाने से पहले हाथ धोना सार्वजनिक स्थानों में स्वच्छ रहना आदि बहुत ज़रूरी है. It is very important to wash hands before eating, remain clean in public places etc. சாப்பிடுவதற்கு முன் கைகளை கழுவுதல், பொது இடங்களில் சுத்தமாக இருப்பது போன்றவை மிகவும் முக்கியம். समझा आप लोगों को? वेरी गुड. क्या बात है. हे कोरोना why this कोलावेरी? உன் பேரை கேட்டாலே எல்லாரோட ஹார்ட் பீட்டும் திக் 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 திக்னு ரேஸ் ஆயிடுது. யூ ஆர் வெரி வெரி பேட். वी ऑल हेट यू. अच्छा फिर मिलते हैं. सी ऑल इन नेक्स्ट. डोंट मिस इट. कीप वॉचिंग. बाय टू ऑल माय कुटी कुटी लवली चलम्स. टेक केयर.